ஆ என்ன 12 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சு, பேச்சே இருக்கப்படாது. ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எப்போ ஒரே மாதிரி சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு புதுசாக ட்ரை பண்ணாமே அப்படின்னு சொல்லி சிக்கன் நூடுல்ஸ் பண்ணி அதை ஒரு ரோல் பண்ணி வேற லெவலில் சாப்பிட போகிறோங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். நல்லா மைதா மாவை கொட்டி அதை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடுறாங்க. மாவு இது பஞ்சு இதுன்னு தெரியாத அளவுக்கு எண்ணெயை ஊற்றி மசாஜ் பண்ணி அப்படி ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. அது ஊற வரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேணாமேன்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஊதா கலர் கோஸை தூக்கி வெட்ட ஆரம்பித்தா வெட்டி எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா நூல்ஸை ஊதா கலர் பெயிண்டில் முக்கிய எடுத்த மாதிரியே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் குழம்பு பச்சை மிளகாவையும் எடுத்து துண்டு துண்டு துண்டாக வெட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. வெட்டி முடிச்சு வரான் போதும்னு சொல்லிட்டு எலும்பே இல்லாமல் வாங்கிட்டு வந்து சிக்கனை குத்தி அதுக்கு மேலே கொஞ்சம் சோள மாவையும் குத்தி நல்லா கடற்பூரே தூக்கி குத்தியாச்சுங்க. ரத்தத்தில் முக்கிய எடுத்த மாதிரி இருக்க சிக்கன் மேலே லைட்டாக தனி மிளகாத்தூளை குத்தி தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டையும் குத்தி பரட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. பரட்டில் வெள்ளையான சிக்கன் சக்கச்சவேல்னு ஆயிடுச்சுங்க. ஊறுகாய் கலரில் இருக்க சிக்கன் கொஞ்சம் ஊட்டுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வானமாக கொண்டு போய் வச்சாச்சுங்க. ஆள் பறக்க வேலை செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அடுப்பில் தான் அமல் பறக்கணும்னு சொல்லிட்டு அடுப்பை தகன்னு எரிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. சகப்பாக எரியிற அடுப்பு மேலே கருப்பாக இருந்த கடாயை வச்சு வெள்ளையாக இருக்கிற எண்ணெயை ஊற்றி வதக்கிற வரைய ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம தூரமாக வச்சுருந்து ஊற வச்சு சிக்கன் எடுத்து வந்து சட்டியில் போட்டு புரட்டி வேக வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. சிக்கன் பார்த்த வர ஸ்மெல்லும் அதோட லுஃப்ட் வேறு லெவல் இருந்துச்சுங்க. கண்ணில் காட்சியாக இல்லைங்க, இது ஒரு கண்ணுக்குள்ளாக காட்சியாக இருந்துச்சு. சிக்கன் நல்லா மொறுன்னு வந்ததுக்கப்புறம் அதை பட்டுப்படாமல் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க. அதே கடாயை அடுப்பில் வச்சு அதுக்கு மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாங்க. ஏன்னா இவன் இவ்வளோ கஞ்சிக்கு சாரே இருக்கானே அப்படின்னு நினச்சாருங்க. என்ன வேஸ்டாக இருக்காது இல்லைங்கன்னா அதுக்காக தான் நம்ம வெட்டி வச்ச காய்கறியை ஒவ்வொன்றா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு குழம்பு மிளகா, 2வது ஊதா கலர் கோஸு, 3வது பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா பறந்து தாத்த ஆரம்பிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக சிக்கன் எடுத்து இது மேலே பக்கன்னு போட்டு நம்ம பறக்குன்னு திறக்க ஆரம்பிச்சாச்சுங்க. எல்லாத்தையும் நல்லா முறுன்னு வறுத்தி எடுத்ததுக்கப்புறம் நல்லா கொதறி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு திரும்பவும் திறக்கிற வரை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் தனி மிளகா பொடியும் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்க்காக கொஞ்சம் கரம் மசாலா பொடியும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திரும்பவும் பார்த்து ஆரம்பிச்சிடலாங்க. இது எல்லாத்தையும் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பையும் அப்படியே கொஞ்சம் சோயா சாஸையும் இட்டு வந்து மண்டை மேலே பொட்டி அப்படியே திரும்ப வதக்கிற வரை கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ ஒரு மனம் வரும் பாருங்க, காற்றுல தூங்கிட்டு இருக்கிற புளியமான எல்லாத்தையும் எழுப்பி கூட்டணும் போல அந்த அளவுக்கு ஒரு மனமே. அதுக்கப்புறம் வீட்டில் வேக வச்சுட்டு அந்த நூடுல்ஸ் சேர்த்து மேலே போட்டு அப்படியே பரட்ட ஆரம்பிச்சிடலாங்க. அப்படியே கிண்டிகிட்டு இருக்கும்போதே மண்டை மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கத்தி இது பண்ணிக்கலாங்க. அப்போ தான் உங்களுக்கு அரிசி வைக்காமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மேகி மசாலா கொஞ்சம் தூக்கி மண்டை மேலே கொட்டி திரும்பவும் பரப்புற வேலையை கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது ரெடியான குச்சியில் ஒரு முட்டை கொடுத்து உரமாச்சாச்சுங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இந்த 6 அவருக்கு சும்மா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பழத்தை தூக்கி வாயில் போட்டு மென்னிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு பொறுப்பாக கிளம்பிட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓரமாக வச்சிருந்த ஊற வச்ச மாவை எடுத்து வந்து பெரிய உருண்டையாக இருந்தது. பெரிய உருண்டையோ இல்லாமல் சின்ன உருண்டையோ இல்லாமல் பொதுவாக ஒரு உருண்டையை உருட்டி கத்தை மேலே வச்சு தட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. நல்லா மைதா மாவு கொஞ்சம் பொட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் பெரட்டி நல்லா ரவுண்டு ஷேப்பில் ஒட்டு பறக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஒரு ரவுண்டு வந்தோன்னா அதே மாதிரி பரபரன்னு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அந்த பக்கம் இந்த பக்கம் தேய்ச்சி விட்டு அதை அப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு 4 ஒரு மடிப்பு மடித்து வட்டமாக இருந்த உருவத்தை சதுரமாக மாற்றான்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. இப்படி நீங்கள் மடக்கி ஊட்டிகிட்டு இருக்கும்போது இப்படி லேயராக நல்லா பப்ஸு மாதிரி வேறு லெவலில் இருக்குங்க. அதுக்காக இந்த ஐடியா. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து எடுத்து வந்த தோசை கலத்துக்கு அடுக்கலான்னு வச்சு எண்ணெயை பரபரன்னு ஊற்றி அதுக்கு மேலே நம்ம ஊட்டி வச்ச மைதாமை விட்டு வந்து அப்படி இப்படின்னு கையிலேயே பிரட்டி சட்டியில் போட்டாச்சுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில விட்டு திருப்பி வேக வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. என்ன ஸ்டைலாக திருப்பாரு பாருங்க. சப்பாத்தி வேக உரமாக வச்சு இந்த நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோங்க, வேற லெவலில் இருந்துச்சு. இந்த ருசிக்கு ஒரு சப்பாத்தி பத்தாது கசியானங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 சப்பாத்தி எடுத்து உரமாக வச்சுட்டோங்க. நம்ம போட்டு வச்ச சப்பாத்தி மேலே அப்படியே கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் எடுத்து மலைச்சாரல் மாதிரி அப்படி சுற்றி விட்டு அதை அப்படியே கரண்டி தடவ ஆரம்பிச்சாச்சுங்க. டேஸ்ட்டுக்கு மேலே டேஸ்ட் ஏற்றுறதுக்காக இந்த ஐடியாங்க. கெச்சப் நல்லா தடவுனதுக்கப்புறம் அதே ரொட்டி மேலே நம்ம சிக்கன் நூடுல்ஸ் எடுத்து குத்தி
அதுக்கு மேலே அம்மா தெரியாமட்டு அந்த மிக்சரு பூந்து எல்லாத்தையும் தூக்கி பொறுப்புன்னு பொட்டி என்ன கிறிஸ்டியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு போட்டு ஆரம்பிச்சாச்சுங்க. உருட்டு அந்த ரோடு திரும்ப வெளியில் வந்துருக்கூடாது சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு குச்சியை குத்து முட்டு கொடுத்தாச்சுங்க. இதே மாதிரி மாறி 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 எல்லா சப்பாத்தியும் போட்டு உருட்டி பரட்டி ஓட்ட வச்சதுக்கப்புறம் பார்க்குறதே கண்குள்ளா காட்சியாக இருந்துச்சுங்க. அப்படியே ரசிச்சுட்டு இருந்தேங்க. ரசிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ருசிக்கிறதுக்கு இது வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அப்படியே நூடுல்ஸ் டேஸ்ட்டு, சிக்கன் டேஸ்ட்டு, சப்பாத்தி டேஸ்ட்டு எல்லா டேஸ்ட்டும் உள்ளே போய் வேறு லெவல் டேஸ்ட் ஆயிடுச்சுங்க. எனக்கு பசிக்குது, நானும் போய் சாப்பிட்றேன். நன்றி நன்றி நன்றி.